ஹாய் செல்லக்குட்டீஸ், அனியாசியோ. நான் உங்கள் மீது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏமாற்றும் காதலி ஜிமின் எஃப்எஃப் தான். ஸோ பார்ட் 23 பார்க்க போகிறோம். பார்ட் 23க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன். என்னென்னா, கேட்டுக்கிறேன். என்னென்னா, ஐ டோன்ட் நோ வாய் இப்போல்லாம் வந்து ரொம்ப சப்ஸ்கிரைபர் ரேட் வந்து டிக்ரீஸ் குறைஞ்சிட்டு போகிறீங்க. ஒரு 2 பேர் வந்தால் 2 பேர் போகிறாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கா. ஏன் ரீசன் என்னன்றது எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. நிறைய பேர் ஜிமின் எஃப்எஃப் போட்டதுமே அதில் போயிட்டு பார்த்தா ஒரு -1 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேபி ஜேகேஎஃப்எஃப் வந்து அவங்க அந்த ஜேகே பயாசஸ் வந்து கோச்சிட்டு போகிறீங்களா அப்படின்றது வந்து என்னோடய கொஷினாக இருக்குது மண்டேல. பட் ஓகே ஃபைன். நான் ஜேகேஎஃப்எஃப்பும் கண்டிப்பாக ஜிமின் எஃப்எஃப் முடிஞ்சதுமே நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஜேகேஎஃப்எஃப் முடிச்சதுமே நிறைய பேர் கேட்ட மாதிரி ஃபார்எவர் யங் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஓகேயா. ஸோ கொஞ்சம் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு நான் ஒருத்தி இது பண்ணுறதுனால கொஞ்சம் பிஸியாக வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியல கரெக்டாக. அதுதான் காரணம். ஓகே. ஸோ என்ன சொல்கிறது, ஆமாம், ஏதாவது இனிமேல் ஜேகேஎஃப்எஃப் வராது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து இது கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்கிட்டோமா, இதை முடிச்சுட்டு நம்ம அப்புறம் ஜேகேஎஃப்எஃப் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே சில குட்டீஸ். ஓகே. அதுக்கப்புறம் எஃப்எஃப் வந்து கேட்குறவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன்றது வந்து எப்படி சொல்கிறது, அதை பார்க்கும்போது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் ஓகே, நம்ம வந்து பண்ணுறது பிடிச்சிருக்கு, அது வந்து எல்லோரும் வந்து நமக்கு இதுவாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் வந்து அதுக்கப்புறம் பண்ண இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் இல்லையா. அது மாதிரி தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஓகே செலிபிரிட்டிஸ், வாங்க வந்து இப்போது பார்ட் 23க்குள்ளே போகலாமா. பார்ட் 23ல் வந்து என்னாச்சுன்னா, ஜிமின் வந்துட்டு லியோனாட்ட கெஞ்சுறான், வேணாம், நான் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ்லாம் வந்து சைன் பண்ண மாட்டேன், டைவர்ஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இல்லைனா வேறு என்ன பண்ணணும், நீ பண்ண காரியத்துக்கு எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல ஜிமின், அவ்வளோ வெறுப்பு வருது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தை பிறந்துட்டு ஒருத்தர் வராரு. யாருன்னு பார்த்தா டேயு கால் பண்ணி சொல்லியிருப்பா, இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டேயுங்க வரான். அப்படியே நான் பேசுறதை கேட்டுகிட்டே உள்ளே வர, ஏய் என்னடா பேசுகிற, எதுக்கு இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கிற, அவசரப்பட்டு எதுவும் முடிவு பண்ணாத அப்படின்னு சொல்லி டேயுங்க வந்து உள்ளே வர, உண்மையாக நீங்கள் வர சொன்னா ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் அப்படின்னு சொல்லி டேயிங்கோட அப்படியே செஸ்ட்டில் கை வச்சு யூனா தள்ளுறா. ஏய் யூனா, எதுக்கு டேட் அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, உனக்கு என்ன வந்துச்சு, உங்கள் 2 பேரையும் பார்க்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல, தயவு செஞ்சு என் லைஃப்பை விட்டு போங்க அப்படின்னு யூனா கத்துறா. நீங்கள் செஞ்சதெல்லாம் போதும், தயவு செஞ்சு ஜிமின் இந்த பேப்பர்ஸில் சைன் போட்டு கிளம்பு, உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிருச்சுல்ல, கடைசியில் எனக்கு இந்த கம்பெனியை மட்டுமாச்சும் விட்டு வைங்க அப்படின்னு சொல்ல, ஜிமினும் அதுக்கு தான் இந்த பாண்ட் இருக்குடி, நீயே இந்த கம்பெனி சிஇஓ இரு, சேர்ந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம், ஆனால் என்னை விட்டு போகிற மட்டும் சொல்லாதடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க, எனக்கு உன்கிட்ட இருந்து எதுவும் வேணாம் ஜிமின், புரியுதா, உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சு, இன்னமும் ஏன் நடிக்கிறேன்னு சொல்லாதடி, நீ என் லவ்வை ஃபீல் பண்ணவே இல்லையா, நான் உன் மேலே வச்சிருக்க லவ்வை நீ ஃபீல் பண்ணி தானே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, இப்போ இப்படி பேசுகிற, அதான் நான் பண்ண பெரிய தப்பு, நான் எப்படி உன் மலையில் விழுந்தேன்னு தெரில அப்படின்னு யூனா பேச, ஜிமின் பார்க்குறான், அலறான். சரி, இதுக்கு மேலே பேசாத, உன் வார்த்தையால் என்னை காயப்படுத்தாத, உனக்கு என்ன இதில் சைன் போடணும் அவ்வளோதானே, வெறும் ஒரு சைன் என் காதலை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, கண்டிப்பாக நீ என் காதலை புரிஞ்சுக்க, நான் மறுபடியும் ப்ரூவ் பண்ணுவேன், என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் உண்மையாக உன்னை காதலிச்சேன், கண்டிப்பாக என் காதல் உன்னை மாற்றும் அப்படின்னு என் காதல் மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த சைனை போடுறேன்னு ஜிமின் வந்துட்டு சைன் பண்ணுறான். ஜிமின் அப்படியே சொல்லிட்டு யூனா கொடுத்த டைவர்ஸ் பேப்பர்ஸை வாங்கிட்டு சைன் போட போக வேங் பார்க்குறாரு. யூனா ஒரு தடவை நல்லா யோசிடா அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேலே யோசிக்க ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறா. யூனா அப்படி சொன்னதும் வேங்கும் அமைதியாகிட்டாரு. யூனா, நீயும் ஜிமினும் சேரணும் தாண்டி, நான் உன்கிட்ட பேசாமல் கூட இருந்தேன், ஆனால் இதுக்காக வாடா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்ல, ப்ளீஸ்டா அவன் சைன் பண்ணுறான், தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க, கையை உதறி விட்டுறா. அப்படியே பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டுருக்கா யூனா. ஜிமின் அப்படியே சைன் பண்ணிவிட்டு யூனாட்ட அந்த பேப்பர்ஸை கொடுக்க,
யூனா வாங்குறா. ஜிமின் சடனாக யூனா கையை இழுத்து ஹக் பண்ணி யூனா ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்ல யூனா ஜிமினை தள்ளி விடுறான். டோன்ட் யூ டேர் டு டச் மீ அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு அவள் கம்பெனிக்குள்ளே போயிடுறா. ஸ்டாஃப்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அப்படியே பின்னாடியே போக ஜிமின் பார்க்குறான். டேயுங்கும் அழுதுட்டு இருக்க டேயுங்க போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான் ஜிமின். சடனாக டே வந்து பார்த்திங்கன்னா ஜிமினை தள்ளி விடுறான். உன்னை தான் அவன் பிடிக்கலன்னு சொன்னாலேடா, அப்போவே போயிருக்க வேண்டியதானே, ஏன்டா இப்படி நீயும் கஷ்டப்பட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு டே கேட்குறான். யூனா என் மூஞ்சியை கூட பார்த்து பேசலடா, அவள் என்கிட்ட இப்படி இருந்ததில்லை அப்படின்னு ஜிமினை பார்க்குறான். டே பார்த்துட்டு என்ன பேசுறது தெரியாமல் கிளம்பி அவன் போயிட்டான். ஜிமின் பார்க்குறான். அப்படியே கண்ணெலாம் அப்படியே ரெட் ஆகியிருக்க லின் வரா. ஜிமினை ஹக் பண்ணுறா. டோன்ட் வரி அப்படின்னு சொல்ல நான் ஒன்றும் வரி பண்ணல, எங்கே போகிறா ஏன் இன்னும் அவள் நான் அகைன் ப்ரூவ் பண்ணேன் என் லவ்வா என்னவா அப்படின்னு ஜிமின் மிஸ்டர் வேங்கிட்ட கேட்க வேங் வந்து பார்த்திங்கன்னா வேணாம் ஜிமின் விட்டுரு, நான் ஏற்கனவே சொன்னேன் நீ பாட்டுக்கு விளையாட்டா பாண்ட் மேரேஜ்னு அவளை கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணேன், இப்போ அது எங்கே கொண்டு வந்து நின்றுட்டுருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினும் எதுவும் பேசலை, அமைதியாக தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறான். கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. அப்போ தான் லின் சொல்கிறா, டேய் இவர் கிடக்கிறாரு விட்றா, இதுக்கு போய் அழுதுட்டு, அவளை நீ லவ் பண்ணுறல்ல அவளும் உன்னை லவ் பண்ணுறா, நான் சேர்த்து வைக்கிறேன்டா உங்களை, வா அவள் அமைதியாகட்டும், இருக்க பிரச்சனை எல்லாம் முடியட்டும், ஓகேயா அப்படின்னு சொல்ல ஜிமினும் ஓகேன்ற மாதிரி தலையாட்டான். அங்கே அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் யூனா எல்லாரோட ஃபயரிங் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணுறா. ஷேரில் என்ன நிலமை இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கா. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மேம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நீ மேனுஃபேக்சர் பண்ணி ஜிமின் கம்பெனிக்கு சப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல டோன்ட் வரி அதை பற்றி முடிவெடுக்கலாம், உங்கள் சேலரி பற்றிலாம் கவலைப்படாதீங்க, ஆன் டைம் எப்பவும் போல் வந்துடும் அப்படின்னு சொல்லி யூனா வந்து பதட்டமாக பேச அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை யூனா, சாரி மேம், நீங்கள் எப்போ முடியுதோ அப்போ எல்லாருக்கும் செட்டில் பண்ணுங்கள், எங்களுக்கு என்ன நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்துட்டு எல்லாத்தையும் கேட்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் மேம் எங்கள் அப்பா எங்களுக்கு செஞ்சதுக்கு நாங்கள் கொஞ்சம் கூட நன்றியோடு இருக்க மாட்டோமா சொல்கிறாங்க. தேங்க்ஸ் எல்லாருக்கும் இப்போது இருக்க சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டதுக்கு, நான் கண்டிப்பாக இதை சீக்கிரம் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு யூனா சொல்கிறான். அப்புறம் என்னை எப்பவும் போலவே ட்ரீட் பண்ணுங்கள், நோ மேம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி லைட்டாக சிரிச்சுட்டு அவங்க ஒர்க் பார்க்க போக அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் ஈவினிங் யூனா வீட்டுக்கு போகிறா. ஜிமின் வீட்டுக்கு உள்ளே என்ட்ராகிறா. ஜிமின் மாம் டேட் அண்ட் யூனா மாம் டேட் வேங்னு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. எல்லாம் யூனாவை பார்த்துட்டு அமைதியாக இருக்க பெரும் மூச்சு விட்டுட்டு அவங்கக்கிட்ட போகிறா. ஜிமின் எதுவும் பேசலை, தலையை தொங்க போட்டு யூனாவை பார்க்காம உட்காந்துருக்க யாருமே எதுவுமே பேசலை. எல்லாம் யூனா வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஜிமினை திட்டி தீர்த்திருப்பாங்க. பாண்ட் மேரேஜ் எல்லாம் எங்ககிட்ட ஏன் சொல்லாமல் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஜிமின் மாம் ஜிமின்கிட்ட ஏண்டா அப்போது எங்கள் முன்னாடி நடிச்சிட்டு இருந்தீங்களா 2 பேரும் அப்படிலாம் கேட்க, இல்லைம்மா உண்மையாக நானும் அவ்வளோ லவ் பண்ணேன், அவள் ஸ்டார்டிங்கில் என்ன பிடிக்கல சொன்னால் அப்புறம் வி லவ் ஈச் அதர் மாம், ஆனால் இப்போது அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல டீனா கூட சேர்ந்துட்டு நான் தான் வேணும்னு இப்படி பண்ணேன்னு யாரோ அவட்ட சொல்லியிருக்காங்க, அதாம்மா அவள் என் மேலே கோவமாக இருக்கா, இப்போ என்ன 2 பேரும் ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டால் பிரிஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஆகிடுமா, ஏண்டா நீங்களும் கஷ்டப்பட்டு எங்களையும் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க சொல்லி ஜிமின் மாம் அழறாங்க. வரட்டும், அவள் எவ்வளோ தைரியம் அவளுக்கு, இங்கேருந்து வந்தால் அவளை எங்கள் வீட்டில் சேர்க்கவே மாட்டோம் அப்படின்னு யூனா மாம் சொல்கிறாங்க. ஆண்டி ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க, அவள் ஏற்கனவே பல டென்ஷனில் இருக்கா, ப்ளீஸ் இப்போ தான் நம்ம அவளை புரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், நீங்களும் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல அவள் இங்கே இருக்கணும்னு நினச்சா இருக்கட்டும், இல்லைனா அவள் வீட்டுக்கே அவள் போகட்டும், ப்ளீஸ் அவட்ட இதை பற்றி எதுவும் பேசாதீங்க, நான் பண்ண தப்பு நானே கிளியர் பண்ணுறேன், அவள் விருப்பம் போல் இருக்கட்டும் ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு ஜிமின் சொல்ல ஜிமின் மாம் கேட்குறாங்க, அவன் விருப்பம் போலன்னா அப்போது எல்லாம் முடிஞ்சுதா, உங்கள் 2 பேருக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப் அதுக்கு வேல்யூவே இல்லையாடா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியாது, உனக்கெலாம் இனிமேல் வேறு பொண்ணை பார்த்தெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, நீயும் அப்படி நினச்சிக்காத, என் வீட்டுக்கு யூனா மட்டும்தான் மருமக அப்படின்னு சொல்ல நான் அவள் பக்கம் இனி திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு வேங் மிரட்டாருமா அப்படின்னு ஜிமின் போட்டு விட்றான். வேங் மிரட்டாரா, என்னன்னா ஏன் அப்படின்னு ஜிமின் மாம் கோவமாக கேட்குறாங்க.
ஐயோ நீ ஏம்மா கோவப்படுற, அது ஜிமின் அவளை திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கான்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். என்னது, ஏன்னா புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? இது ஒன்றும் பிஸ்னஸ் இல்லை. உங்கள் கிளைண்ட் கூட பிரச்சனைனா போடான்னு சொல்லி துரத்திட்டு இன்னொரு கிளைண்ட் பிடிக்க. இது வாழ்க்கை, குடும்பம், 1000 பிரச்சனை வரதான் செய்யும். நாம் தான் சால்வ் பண்ணணும். டேய், இவர் பேச்சை நீ பிஸ்னஸில் மட்டும் கேளு, மற்ற எதுலையும் கேட்காத. அம்மா நான் சொல்கிறேன், எப்படியாச்சும் யூனா பிரச்சனை எல்லாம் இல்லை, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, அவளே பார்த்துப்பா. என் மருமக அவளே இந்த விஷயத்தில் சமாளிப்பா பாரு. ஆனால் மவனே திரும்ப எப்படியாச்சும் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடு, இல்லைனா நீ விட்டு வெளியே போயிடு அப்படின்னு ஜிமின் மாம் சொல்கிறாங்க. மாம் அப்படின்ட்டு ஜிமின் வந்து சேடாக பவுண்ட் பண்ணிட்டு நிற்க, அப்போ தான் யூனா காரு சவுண்ட் கேட்குது. ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா யூனா மாம்கிட்ட யாரும் எதுவும் கேட்காதீங்க, எதுவும் பேசாதீங்க, அவளே வந்து பேசட்டும் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் யூனா உள்ளே வர எல்லோரும் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு பக்கத்தில் வரா. யாரும் எதுவும் பேசலை. யூனா அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு, என்ன எனக்கு வீட்டில் எரிமலை வெடிக்கணும், எல்லோரும் எப்படி சமாளிக்க போடணும்னு நினச்சி வந்தால் எல்லாம் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறா. அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட அவங்க பார்க்குறாங்க சோகமாக. யூனாக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஜிமின் மாம் சடனாக யூனா அப்படின்னு கூப்பிட அவங்க பக்கம் கூட திரும்ப யூனா வர முடியல. எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுன்னு கில்ட்டில் நிற்கிறா. என்னை பாருடா அப்படின்னு யூனான்னு சொல்லி கூப்பிட யூனாக்கு அழுகையாக வருது. திரும்புகிறா. ஜிமின் மாம் இருந்துச்சு யூனாவை ஹக் பண்ணவும் அவள் அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகிடுறா. சாரி ஆண்டி, ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்ல, இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நீ எதுவும் ஒரி பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே யூனா ஃபியூ செகண்ட்ஸ் அழுதுட்டு ஹக் பிரேக் பண்ணுறா. எப்படியும் என்ன தான் சைன் பண்ணியிருந்தாலும் 6 மந்த் ஆச்சும் நீங்கள் வாழ்ந்துருக்கணும்னு கோர்ட்டில் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. கோர்ட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன், இப்போ தான் 2 மந்த் கிட்ட ஆயிருக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆகி. நீ இங்கேயே இருடா, ஏதாச்சும்னா என்கிட்ட சொல்லு என்ன அப்படின்னு யூனா மாம் சொல்ல, ஜிமினோட ஷேர் பெட்ரூம் இருக்க பிடிக்கலன்னா பரவாயில்ல, இன்னொரு ரூம் இருக்குல்ல உங்கள் ரூம் பக்கத்தில், அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அதை கேட்டுட்டு சிரிக்கிறான் லைட்டாக. யூனா அப்படியே ஜிமினை பார்த்து முறைக்க, கொஞ்சம் கூட நீ ஃபீல் பண்ணலை, அங்கே மட்டும் அப்படி நாடகம் போட்ட எல்லா முன்னாடியும் அப்படின்னு சொல்லி முறைக்க, ஏண்டா சிரிக்கிறேன்னு ஜிமின் மாம் கேட்குறாங்க. அதுக்கு ஜிமின் மைண்டில், அவள் ஆல்ரெடி அந்த ரூமில் தான் இருக்கா, அவள் ரூமுக்கு அவளுக்கே ரூட் காட்டுறீங்களே அப்படின்னு மாம்னு நினச்சிட்டு அகைன் சிரிக்கிறான். ஏண்டா உனக்கெலாம் மனசாட்சியே இல்லையா, பாவம் யூனாவை இப்படி ஏமாற்றிட்டு சிரிக்கிற அப்படின்னு ஜிமின் மாம் சொல்ல, மாம் நீங்களும் அவளோட சேர்ந்துட்டு இப்படி பேசுறீங்க புரியாமல், நான் டீனா கூட சேர்ந்துட்டு ஏமாற்றி எழுதி பிடிங்கினா நீங்கள் பார்த்தீங்களா எல்லோரும் அப்படின்னு ஜிமின் கோவமாக சொல்ல, ஏய் இனி அவள் இவனை சொன்ன கொன்னுடுவேன், எந்த சம்மந்தமும் இல்லை ஆயிடுச்சுல, இனி இவங்க போங்க வாங்கன்னு மரியாதையை கூப்பிடு அப்படின்னு ஜிமினை வந்து மிரட்டுறாங்க. போங்க வாங்கன்னு கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அன்னைக்கு மரியாதையாக கொடுத்து பேசி அடி வாங்கினால அது ஞாபகம் வர கன்னத்தில் அப்படியே கை வச்சுக்கிறான். இல்லை மாம், யூனாக்கு மரியாதை கொடுத்து பேசலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்ல, இல்லை இனி அப்படி இல்லை, அப்படியே கூப்பிட்டு, ஓ இப்போது எல்லாம் மாறிடுச்சுல, சரிங்க அப்படின்னு ஜிமின் கலாய்க்கிற டோனில் சொல்கிறான். ஜிமின் மாம் யூனா அப்பா அம்மா பார்த்துட்டு, நீங்கள் என்ன பொண்ணை கூட்டிகிட்டு போக வந்தீங்களா, அதுக்கு இன்னும் நாள் இருக்குது, அப்போ வாங்க அஃபிஷியலாக எல்லாம் முடித்து அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பையனாக பாருங்கள், இனிமேலாச்சும் அவர்கிட்ட கேட்டு அவளுக்கு பிடிச்ச பையனை பார்த்து எல்லாம் சேர்ந்து மேரேஜ் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனா பார்க்குறா ஜிமின் மாமை, என்ன இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க, கொஞ்சம் கூட இவங்க பையனை விட்டு நான் போயிட்டேன்னு வருத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி நினைக்க, அதானே எப்படி இருக்கும், அவன் என்ன லவ் பண்ணி பிடிச்சா கல்யாணம் பண்ணான், தேவைக்காக பண்ணிவிட்டு முடிஞ்சதும் தூக்கி போட்டான் அப்படின்னு நினைக்கிறா. சரிடா நீ ஒரு ரூம் போ அப்படின்னு சொல்ல, அவளும் தலையாட்டிட்டு அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு அவள் ரூமுக்கு போயிடுறா. அவள் போனதும் ஜிமின் வந்துட்டு மாம்கிட்ட சொல்கிறான், இதெல்லாம் ரொம்ப டூ மச், செகண்ட் மேரேஜ் பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, அவள் வழியில் போய் தாண்டா விட்டு பிடிக்கணும், விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் யூனா மாம் டேட் யூனாவை பார்த்துக்க சொல்லிட்டு கிளம்பி போக, ஜிமின் மாம் ஜிமின்கிட்ட, நீ எதுவும் வருத்தப்படாதடா நான் இருக்கேன் என்ன அப்படின்றாங்க. ஜிமின் மாம் ஜிமின்கிட்ட, நீ எதுவும் வருத்தப்படாதடா நான் இருக்கேன் என்னென்ன,
பிஸ்னஸை பாரு, எதையும் மைண்டில் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாம்னு ஜிம்மினும் தலையாட்டிட்டு அவன் ரூமுக்கு வந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போயிட்டு இவனை நெக்ஸ்ட் அவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனியோட மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் ஜிம்மினும் அவன் கம்பெனிஸில் இருக்க இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வர மேனுஃபேக்சர் பெஸ்ட்டாக யார் இருப்பாங்க அவங்க கூட டைப் பண்ண பார்த்துட்ருக்கான். இப்படியே அவங்க 2 பேரும் ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. வீட்டில் ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு போனால் நைட் டின்னரில் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. இவனை ஜிம்மினை பார்க்கக்கூட மாட்டான். ஜிம்மினும் பேசுகிறதுக்கோ அகெயின் பேட்சப் பண்ணவோ ட்ரை பண்ண மாட்டான். அவன் வேலையை பார்த்துட்டு அவன் இருக்க. அப்படி தான் ஒன் டே நைட் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் ஜிம்மின் அவன் ரூம் பால்கனி வழியாக மூணை பார்த்துட்ருக்க. இந்த பக்கம் யூனாவும் அவள் ரூம் பக்கம் பால்கனி வழியாக மூணை பார்த்துட்ருக்க. அப்படியே அந்த பால்கனி ரெண்டும் நடுவில் ஒரு கர்டன் இருக்கும்ல, அது காற்றுல ஆட யூனா திரும்புகிறா. இந்த பக்கம் ஜிம்மினும் யூனா பக்கம் திரும்ப 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. யூனா ஜிம்மினை பார்த்ததும் சடனாக அவள் ரூம் உள்ளே போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே டோரில் சாஞ்சிட்டு அலறா. இந்த பக்கம் ஜிம்மினும் அவன் ரூம்குள்ளே போயிட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு பெட்டில் அவங்க ஃபர்ஸ்ட் டே அந்த ரூம் வந்தப்போ விழுந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் வர, அதெல்லாம் நினச்சிட்டு பால்கனியில் குதிச்சு போனது, ஃபர்ஸ்ட் டைம் அவள் ப்ரப்போஸ் பண்ணது லிஃப்டில், லாஸ்ட்டாக லின் கூட டின்னர் போனப்போ அவங்களோட லாஸ்ட்டு கிஸ்ன்னு எல்லாம் ஞாபகம் வருது. இந்த பக்கம் யூனாவும் ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்து அட்ராக்ட் ஆனது அவள் ரூமில் தானே. அன்றைக்கி 2 பேரும் பெட்டில் விழுந்தப்போ ஏதோ வாய்ஸ் கிஸ் பண்ணி யூனா அப்படின்னு சொன்னது, மேரேஜில் அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனது, அவட்ட சொல்லாமலே அவட்ட கேட்காமலே அவளை புரிஞ்சுட்டு டேயும் கேஃபேக்கு ஜிம்மின் கூட்டிகிட்டு போனது, ஜிம்மின் கூட அவள் இருந்த எல்லா மொமெண்ட்டும் அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருக்கா. ஏண்டி அதை பற்றிலாம் நினைக்கிற, எல்லாம் முடிஞ்சது, இன்னும் 3 மாதம்தான், அப்புறம் அவனை பார்க்கக்கூட வேணாம், பார்க்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து நீ பிடிச்சிட்டு அழுகிறா. அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் மார்னிங் யூனா ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டு கிச்சன் போனால் ஆல்ரெடி ஜிம்மின் அங்கே குக் பண்ணிகிட்ருக்க பார்க்குறா. ப்ரெட் ஆம்லேட் போட்டுட்டு 2 பிளேட்டில் வச்சுட்டு திரும்பினான் ஜிம்மின். யூனா பார்த்துட்டு அப்படியே நிற்க, யூனா இப்படி தான் வெட்டிங் டே ஈவினிங் உங்களுக்கு போட்டு ஊட்டி விட்டுருப்பான் இல்லையா, அது ஞாபகம் வரவும் அப்படியே நேராக ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பன் பண்ணி ஏதோ எடுக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜிம்மின் 2 பிளேட்டை எடுத்துகிட்டு வெளியே போகிறான். நேராக டைனிங் டேபிளில் வச்சுட்டு உட்கார யூனா அப்படியே மறைஞ்சிருந்து யாருக்கு 2 பிளேட் எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்க, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லின் வந்து ஜிம்மினுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து ஜிம்மின் கொண்டு வந்த இன்னொரு பிளேட்டில் இருக்கிறத சாப்பிட்டுட்ருக்கா. யூனாவும் பார்த்துட்டு அவளோட பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ஆஃபீஸ் கிளம்பி போக சாப்பிட்டு யூனாவும் வந்து சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புறா. ஆஃபீஸ் போனால் இன்னும் யூனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் யாரும் கிடைக்கல. கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மினுக்கு அவன் பிஸ்னஸ் இஷ்யூ எல்லாம் 1 by 1 கிளியர் ஆகிட்டே இருக்குது. அப்படியே ஃப்ரீ ஆகிட்டு இருக்கான் பிஸ்னஸ் டென்ஷன்லேருந்து. அப்போ தான் லின் ஜிம்மின் பேசிகிட்டு இருக்கப்போ ஜிம்மின் சொல்கிறான், என்னென்னமோ நடந்துச்சுல லைஃப்பில் 1 மந்த், இப்போ தான் லைட்டாக மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரி இருக்குது. ஆமாம்ல அப்படின்னு லின்னும் சொல்ல, தேங்க்ஸ் லின், நீ கூடவே இருந்ததால் இன்னும் சப்போர்ட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறான் ஜிம்மின். லின் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஓகே, ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்யலைன்னா எப்படி, அண்ட் ஃப்ரெண்ட் கம்பியே நான் சப்போர்ட்டிவாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல, ஜிம்மின் பார்க்குறான் விண்டோ வழியாக. அப்படியே ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். என்ன பெருத்த சிந்தனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி லின் கேட்க, எனக்கு நீ சப்போர்ட்டிவாக இருந்த மாதிரி யூனாக்கு யாரும் இல்லைல்ல, டே கூட சண்டை போட்டா, அதுவும் என்னால் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க, வெயிட் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஆஃபீஸ் விட்டு வெளியே போகிறான். நேராக கார் எடுத்துகிட்டு போகிறான். எங்கன்னா டேயோட சைஃபர் கேஃபுக்கு உள்ளே போயிட்டு பார்த்தா டே யூனா எப்போவும் வந்தால் எங்கே உட்காருவாங்களோ அந்த டேபிளில் உட்காந்துட்டு வெளியே விண்டோ வழியாக பார்த்துட்ருக்கான். அப்போ தான் டே கேஃபில் வந்து ஒர்க் பண்ணுற ஒருத்தர் டே முன்னாடி ஒரு டேபிளில் இருக்க ஒரு பாய் கேர்ளுக்கு வந்து காஃபி சர்வ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அந்த 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு அடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த வெயிட்டர் அந்த பாய் கேர்ள்கிட்ட என்ன ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த கேர்ள் சொல்கிறா, ஃபர்ஸ்ட் டைம் சார் எங்களை பார்த்து ஃப்ரெண்ட்ஸானு கேட்குறீங்க, பார்க்குறவங்க எல்லாருமே நாங்கள் கப்புள்ஸ்னு தான் கேட்பாங்க, சூப்பர் ஜி நீங்கள் அப்படின்னு சொல்ல, என்னென்னா இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆல்ரெடி நாங்கள் பார்த்துருக்கோமா அதான் அப்படின்னு அப்படியே அவர் அங்கே டே சோகமாக உட்காந்துருக்கான். அவனை பார்த்துட்டு போக டே எதுவும் காதில் வாங்கலை, அமைதியாக விண்டோ வழியாக பார்த்துட்ருக்கான்.
ஜிமின் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டே பக்கத்தில் போயிட்டு உட்காரான். அப்படியே ஷோல்டரில் கை போட்டுட்டு டிஷ்யூ வேணுமா அப்படின்னு கேட்க டே திரும்பி பார்க்குறான் ஜிமினை. என்ன இப்படியே சோகமாக உட்காந்துருக்க போறியா அப்படின்னு உன் ஃப்ரெண்ட்டை பேசி சேர ட்ரை பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க போயிடுடா மரியாதையா, செம்ம காண்டில் இருக்கேன் உன் மேலே அப்படின்னு டே சொல்கிறான். டேய் நான் என்னடா பண்ணேன், உன் மேலே தானே தப்பு, நீ ஏன்டா அவட்ட பேசாமல் இருந்த, லூசா நீ? ஐ நோ, நான் தான் கேட்டேன் உன்கிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண சொல்லி, அதுக்குன்னு நீ விலகி போய் எங்களை சேர்த்து வைக்கணுமா? டேய் சொல்கிறேன்ல போடா வெளியே அப்படின்னு கத்துறான். டே வந்துட்டான், ஒழுங்காக பொண்டாட்டி வச்சு வாழ தூக்கலாதவன் அப்படின்னு டே சொல்ல அதுக்கு ஜிமின் எது ஆமாம் இவன் ரொம்ப இது உனக்கும் தான் ஒழுங்காக ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண துப்பு இல்லை, இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை இருந்துட்டு நிற்கிற அப்படின்னு சொல்கிறான். ஆமாண்டா உன்னை அவன் கூட சேர்த்து வைக்க நினச்சல, நீ இதுவும் சொல்வ இன்னமும் சொல்வ அப்படின்னு டே சொல்ல, டே லூஸு நாங்களே சேர்ந்துட்டோம்டா, ஒரு தடவை அந்த ஃபோனை எடுத்து நீ பேசியிருந்தா அட்லீஸ்ட் நீயாச்சும் அவன் கூட இன்னும் இருந்திருப்ப. அவளே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாடா, நல்லா போயிட்டு இருந்த லவ் ட்ராக் நாசமாக போச்சு எல்லாம். என்னது லவ் பண்ணிங்களா? ஆமாம் ஊனாவே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா தெரியுமா? உன்கிட்ட சொல்ல நானும் கால் பண்ணேன், அவளும் பண்ணான், உன்னை தேடிலாம் வந்தோண்டா. டேயூட்ட கேட்டால் அவளும் மூஞ்சி தூக்கிட்டு யூனாட்ட எதுவும் பேசல போல புலம்பிகிட்டு இருந்தா யூனா. எல்லாம் உங்கள் தப்பு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, சே எனக்கு தெரியாதே, எல்லாம் இந்த டேயுவை சொல்லணும், ஐடியா கொடுக்குறானா ஐடியா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு டேயு பாவமாக கேட்க, என்ன பண்ணுறது, இத்தனை நாள் நாங்கள் கேட்காம எங்களை சேர்த்து வைக்க பிளான் போட்டிங்கல்ல, இப்போது நானே கேட்குறேன்டா, எப்படியாச்சும் என்ன யூனாவை கூட சேர்த்து வைடா ப்ளீஸ் அப்படின்னு ஜிமின் க்யூட்டாக பவுட் பண்ணிவிட்டு டே கையை பிடிச்சிட்டு சொல்ல, டே அகெயின் ஜிமின் கையை பிடிச்சி தயவு செஞ்சு அதுக்கு முன்னாடி நீ என்னை எப்படியாச்சும் அவள் கூட சேர்த்து வைடா ப்ளீஸ் அப்படின்னு டே ஜிமின்கிட்ட சொல்கிறான். அட பாவி இப்போ என்னடா என் நிலமையும் உன் நிலமையும் ஒன்று தான், என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு டே சொல்ல, டேயுட்ட கூட யூனா பேச மாட்டேங்கிறாளாம், டெய்லி அழறா சொல்லி. டேயுக்கு நீ இருக்க, உனக்கு டேயு இருக்கா, எனக்கு ஆறுதலாக லின்னு இருக்கா, ஆனால் பாவம் அவள் எல்லாத்தையும் தனியாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஆமாம் அப்படின்னு டேயும் தலையாட்டுறான். அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் இன்னும் ஆஃபீஸில் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கா, செம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அவள் லைஃபு. அப்போ தான் டீனா வரா, யூனா கேபினில் உட்காந்துட்ருக்கா, யூனா அப்படின்னு கூப்பிட்றா. யூனா அப்படியே நிமிர்ந்து பார்க்க, ஏய் நீ என்னங்க அப்படின்னு கேட்குறா. டீனா வந்துட்டு அப்படியே சாஃப்ட் வாய்ஸில் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்க யூனா பார்க்குறா. டீனா பார்க்க ரொம்ப சேடாக இருக்க மாதிரி இருக்கவும் உள்ளவா அப்படின்னு சொல்கிறா. உட்காருன்னு சொல்லிட்டு டீனா உடனே சாரி யூனா அப்படின்னு சொல்ல, என்ன எல்லாம் என் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறா. என்ன திடீர்னு நீ இப்படிலாம் பேச மாட்டியே அப்படின்னு கேட்க, அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். என்னாச்சு டீனா, அங்கிள் ஓகே தானே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, நான் தான் பிரச்சனை, என் ஈகோ என் திமிரு தான் பிரச்சனை, நானே என் அப்பாவை கொல்ல பார்த்துட்டேன். அன்றைக்கி போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங்கில் நான் தான் என் அப்பாவை மிரட்டி கூட்டிகிட்டு வந்தேன். நான் பண்ணுறது எதுவும் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, இருந்தாலும் பொண்ணுன்னு எதுவும் சொல்லாமல் இருந்திருக்கா. ஆனால் எனக்கு தெரியல அவருக்கு என்னை விட அவர் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு. ஜிமின் அப்பா உன் அப்பாவும் என் அப்பா எல்லாம் எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க அப்படின்னு இப்போ தான் அப்பா எல்லாம் சொன்னார். எனக்கு இந்த கம்பெனி பிஸ்னஸ் எல்லாம் ஈஸியாக கிடச்சிருச்சு, இன்ஃபேக்ட் நமக்கு. ஆனால் அவங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு அப்போ சொல்லும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பண்ண காரியத்தால் உங்கள் அப்பா ஜிமின் அப்பா கூட பேசுகிறதே இல்லையா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சாரி யூனா, நான் உன் ஷேர்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டேன், மற்றவங்களையும் பண்ண சொல்லியிருக்கேன், அதை சொல்லலாம் தான் வந்தேன், மன்னிச்சிடு அப்படின்னு டீனா சொல்ல யூனா பார்க்குறா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டீனா எந்திரிச்சு போனவ திரும்பி பார்க்குறா. யூனா, நான் தான் அன்றைக்கி ஜிம்மின் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோ உனக்கு சென்ட் பண்ண சொன்னேன், ஜிம்மின்கிட்டருந்து உன்னை பிரிக்கிறதுக்காக. ஷாஸை நான் தான் ஜிம்மினை த்ரெட்டன் பண்ணதால் ஜிம்மின் அப்படி பண்ணான். ஜிம்மின் மேலே எந்த தப்பும் இல்லை. இன்ஃபேக்ட் உன்னை தான் உங்கள் அப்பா சிஇஓ ஆக்குவேன் சொன்னார், நான் தான் அவரையும் மிரட்டி ஜிம்மினை சிஇஓ ஆக்கினேன், மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுற அழுதுகிட்டே. டீனா வந்ததை பார்த்துட்டு பெர்ம்ஜி உள்ளே வரான். யூனா கேபினில், என்னாச்சு சிஇஓ,
இவ வந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்ல, டீனா சொன்னதெல்லாம் யூனா பம்கிட்ட சொல்ல, பண்ணுறதை பண்ணிவிட்டு மன்னிப்பு வேற. இவளையும் அந்த சொட்டை மண்டையை அடித்து ஹாஸ்பிட்டல் பெட்டில் போட்ட மாதிரி போடணும் ஸ்கெட்சு போட்டிருந்தேன், மிஸ் ஆயிட்டா அப்படின்னு பம்கி சொல்ல, டேய் நீ சும்மா இருக்க மாட்டே, நானே அன்றைக்கி கொலை கேஸில் மாட்டிடுவேணும்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யூனா சொல்கிறா. அப்படியே அங்கே வந்து நம்ம முடித்தோன்னா மீதி கதை என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாமா சில குட்டீஸ். டாடா பை பை, டேக் கேர், அன்யாங்.